மக்களை எனக்கு கமெண்ட்டில் வந்து ரெண்டு மகனுங்க எனக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னம்மா பொண்ணு பார்த்து எனக்கு நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்கம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஆசைப்பட்டுக்கிறேம்மான்னு சொன்னாங்க. அந்த பிள்ளைங்களோட அட்ரஸும் தெரியாது, அவங்களுடைய பயோடேட்டாவும் எனக்கு தெரியாது மக்களே. பொண்ணு பார்க்குறது பெரிய விஷயம் இல்லை, எனக்கு எல்லாமே அவங்க பயோடேட்டா, அவங்களுடைய அட்ரஸ்ஸு, அவங்களோட புகைப்படம் எல்லாம் அனுப்பிச்சாங்கன்னா என்னோடய நாத்தனார் வந்து இந்த பொண்ணு பார்க்குறது தான் இப்போ பார்த்துட்ருக்குறாங்க. பொண்ணு பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்குறது அவங்ககிட்ட நான் அனுப்பிச்சி விடுவேன். அதன் மூலயமா நான் உங்களுக்கு பொண்ணு கிடைக்கும், உங்களுக்கு பொண்ணு பார்க்கலாம் மகனே. நீங்கள் 2 பேரும் என்கிட்ட கேட்டுக்கிறீங்க பிள்ளைங்களா, உங்கள்கிட்ட எனக்கு எப்படின்னு எனக்கு ரிப்ளை கமெண்டெல்லாம் திரும்ப பண்ண தெரியாது மகனே. அதனால தான் மக்களே எனக்கு உங்களால் பண்ண முடியல. அதனால் என் 2 பிள்ளைங்களுக்கு நான் பொண்ணு பார்க்குறது பெரிய விஷயம் இல்லை. உங்களுடைய பயோடேட்டா, உங்களுடைய நீங்கள் கமெண்ட்டில் எல்லாமே எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ நான் கொடுத்து கர்த்தருக்கு சித்தமானால் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல ஸ்திரீ சொல்கிறாங்க பாருங்கள், பைபிளில் சொல்லப்பட்டது நல்ல ஒரு அருமையான வார்த்தைங்க அது. நல்ல ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாளாமா, கெட்ட ஸ்திரீயோ கட்டின வீட்டை இடித்து போடுகிறாளாம், தன் கைகளால் இடித்து போடுகிறான்றார். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்திரீ கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்களுக்கு முடிஞ்சால் நான் அவங்ககிட்ட சொல்லி உங்களை பார்க்க சொல்கிறேன் மக்களை. அதனால் அந்த 2 மகன்களும் எனக்கு தயவுசெய்து உங்களோட புகைப்படம், உங்களுடைய பயோடேட்டா எல்லாம் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களோட நம்பர் எல்லாமே அனுப்பிச்சி விடுங்க மகனை. நானும் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன், பொண்ணு பார்க்குறேன். சரிங்களா? ஓகே மகன்.